நாம் பல ஆண்டுகள் உடலில் நோயில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை தெரிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெண்களுக்கு நிறைய வகையான பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கருப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், கருமுட்டை பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், அதே போல் அடினோமயோசிஸ் கருப்பை வீக்கம் அதிகமாகி அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிலக்கு நிற்கின்ற காலத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், போஸ்ட் மெனோபாசல் சிண்ட்ரோம்ஸ் மாதவிலக்கு முடிந்த பிறகு உடலில் ஏற்படக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள் மற்றும் உருவ அமைப்பில் ஏற்படக்கூடிய மனதளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், புற்றுநோய்கள், இன்றைக்கு மார்பகம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள், கருப்பை கருமுட்டை பை சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நிறைய வகையான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எவ்வாறு பெண்களுக்கு இல்லாமல் இருந்தது, பெண்கள் எந்த வகையான உணவுகளை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆராய்ச்சியை ஒன்று மேட் பண்ணாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் மூலிகையை தினசரி உணவாக, குறிப்பாக பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவாக வைத்திருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அதற்கு காட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு பேர். பொதுவாக தண்ணீர் விட்டான் கிழங்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொடி மாதிரி வளரும், முள்ளோடு இருக்கும், கீழே பார்த்தோம்னா நிறைய வேர் தொங்கி கொண்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். காட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதே போல் தோற்றமளிக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். ஆனால் கிழங்கு பார்த்திங்கன்னா நல்ல பனங்கிழங்கு மாதிரி நல்ல பெரிய பெரியதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்கள் வயது வந்ததிலிருந்து பெண்களுக்கு அந்த மெனோபாஸ் முடிகிற வரையிலும் கிட்டத்தட்ட 35-40 வருடம் பார்த்திங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறையானும் இந்த காட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கை ஒரு வெஜிடபிளாக அல்லது ஒரு ஊறுகாய் போல் போட்டு தினசரி சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்திருந்ததை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மலேசியா கவர்மெண்ட்டும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. எந்தெந்த உணவு முறைகள் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய உணவு முறைகள் பெண்களுடைய ஆரோக்கியத்துக்கு பெரிய அளவில் உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறது. அந்த வகையில் அவங்க முயற்சி செய்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த காட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கில் இருக்கக்கூடிய சில மூலக்கூறுகள், சில மாலிக்யூல்ஸ் பெண்களுடைய அந்த உடலில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய பாதிப்புகளை தடுக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து சமீபத்தில் 2015ஆம் ஆண்டு ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் மிகப்பெரிய ஒரு ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணாங்க. ஸோ இந்த காட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படிங்கிறது பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்டுரையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் அதே போல் ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்க்கும்போது இந்த காட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேரை பதப்படுத்தி அதிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பல் அற்புதம் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய்களுக்காக உபயோகப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக கருப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், கருமுட்டை பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ன்னு சொல்லக்கூடிய கட்டிகள், அதே போல் ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய கருக்குழலில் இருக்கக்கூடிய அடைப்புகள், மூன்றாவது அதிமுக்கியமானது புற்றுநோய்கள், சர்விக்கல் கேன்சர்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதே போல் கருப்பை கட்டிகள் மற்றும் கருப்பைக்கு உள்ளே ஏற்படக்கூடிய புற்றுநோய் சம்பந்தப்பட்ட கட்டிகள், இந்த எல்லாத்திற்குமே நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்தாக எது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு 40-45 வயது ஆகும்போது அவர்களுக்கு உதிரப்போக்கு ஏற்படும் போது ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு ஃபைப்ராய்டுன்னு சொல்லக்கூடிய கருப்பை கட்டிகள் இருக்குது, இந்த கருப்பை கட்டிகள் இருக்குது அப்படின்னும் போது இந்த கருப்பை கட்டிகளுக்கு வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து கருப்பை எடுத்து தான் விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆயுர்வேத முறையிலும் சித்த முறையிலும் பார்த்திங்கன்னா கருப்பை கட்டிகளை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு முக்கியமானது தான் இந்த காட்டு தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மூலிகை.
இந்த காட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு வேரை 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கணும். இந்த வேர் வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு அதில் போட்டு நல்லா கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து விட வேண்டும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை 3 வேளையாக பிரித்து ஒவ்வொரு வேளைக்கும் சாப்பிடுவதற்கு முன்பு அதில் வந்து ஒரு 10 மில்லி பால் கலந்து சாப்பிட வேண்டும். காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அப்படின்ற மாதிரி ஒரு 3 to 6 மாத காலம் தொடர்ந்து இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய காட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை சாப்பிட்டு வந்தாலே கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் படிப்படியாக குறைந்து கரைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். பொதுவாகவே என்னோடய ப்ராக்டிஸில் வரவங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்காக வரும்போது முதல்ல நான் சொல்கிறது, முதல்ல வந்து ஒரு கட்டிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அல்ட்ராசவுண்டு ஸ்கேனோ அல்லது ஒரு சிடி ஸ்கேனோ நீங்கள் முதல்ல எடுத்துருங்க. அதன் பிறகு இந்த காட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு சூரணத்தை போட்டு கஷாயத்தை வைத்து விடாமல் ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு அல்ட்ராசவுண்டோ சிடியோ எடுத்து உங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய மாற்றத்தை பாருங்கள். அப்படின்னு பார்க்கும்போது 100 பேரில் பார்த்திங்கன்னா குறைந்தது 80 பேருக்கு அது முற்றிலுமாக குணமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. மீதி 20 பேருக்கு அளவுகளில் நல்ல மாற்றம் இருக்கிறது. சில நேரங்களில் மீண்டும் அதே மருந்தை தொடர வேண்டிய சூழல் ஏற்படுறதை கூட நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த காட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கை எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுடைய உடலில் ஏற்படுகின்ற மற்ற மாற்றங்கள், குறிப்பாக சொன்னோன்னா அதிகமான உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடலில் ஏற்படுகின்ற வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடலில் வந்து கடுமையாக உடலுடைய எடை அதிகரிப்பது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் பாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனதில் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள், இதெல்லாம் நல்ல வகையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 35 வயதுக்கு மேலே ஆகும்போது இந்த பிறப்புறுப்பு மிகப்பெரிய அளவில் வறண்டு போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ட்ரை வெஜைனல் கிளனால்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. ஸோ இந்த நேரங்களில் அவங்க உடலுறவு எடுத்துக்கொள்ளும் போது கடுமையான வலியோ, சில நேரங்களில் உடலுறவுக்கு பிறகு கடுமையாக ரத்தம் போகின்ற அளவுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. இதனாலேயே நிறைய கணவன் மனைவிகளுக்கிடையே பிரச்சனைகள், அதே போல் மருத்துவ முறையின் போகும்போது மாடர்ன் மெடிசன்லேயும் இன்றைக்கு சில வகையான ஜெல் மட்டும்தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் அதை உபயோகப்படுத்தும் போதும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் இல்லை, கடுமையான வலி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருந்து இந்த காட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கு. அதை வந்து நான் சொன்ன மாதிரியே 1 டம்ளர் பால், 2 டம்ளர் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் காட்டு தண்ணீர் விட்டான் கிழங்குடைய சூர்ணத்தை போட்டு நல்லா கொதிக்க வைத்து பால் அளவுக்கு அதை சுண்ட வைத்து வடிகட்டி காலை இரவு 2 வேளை உணவுக்கு முன்புன்னு எடுக்க ஆரம்பித்தாலே அந்த ட்ரை வெஜைனல் கெனால் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை மாறும். அதே போல் குழந்தை பிறந்த பிறகு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெஜைனல் கெனால் விரிந்து விடுறதுனால உடலுறவு கொள்ளும்போது அதிகமான பலன் கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களும் இந்த காட்டு தண்ணீர் விட்டான் கிழங்குடைய அந்த ஒரு கஷாயத்தை எடுத்து கொள்ளும்போது அந்த வெஜைனல் கெனால் சுருங்கி மீண்டும் அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த காட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கை பொறுத்தவரையிலும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற கருப்பை கட்டிகள், கருமுட்டை பை கட்டிகள், மாதவிலக்கு கோளாறுகள், ப்ரீ மற்றும் போஸ்ட் மெனோபாசல் சிண்ட்ரோம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பல நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அவற்றை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் சுதந்திர இந்தியாவில் கொண்டு வந்த பல சீர்திருத்தங்களின் மூலமாக கல்வி, வேலைவாய்ப்பு, ஆண் பெண் பாலின சமத்துவம் மற்றும் சுயமரியாதை சார்ந்த சித்தாந்தங்கள், சட்டங்கள் இவற்றின் காரணமாக ஆண் பெண் சமத்துவம் என்பது இந்தியாவில் இன்றைக்கு பெருமளவிற்கு அதிகரித்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். முக்கியமாக பெண்கள் இன்றைக்கு விமன் எம்பவர்மெண்ட் என்று சொல்வார்கள், ஒரு சுயமான பலம் பெற்றவர்களாக எல்லா துறைகளிலும் பணியாற்றக்கூடியதை பார்க்கிறோம்.
பெண்களிடையே இன்றைக்கு கல்வி அறிவின்மையினுடைய விகிதம் என்பது வெகுவாக குறைந்து விட்டது. அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழகம், கேரளம் போன்ற மாநிலங்களில் இன்றைக்கு பெண் கல்வி என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களினுடைய எண்ணிக்கையும் மிக பெரிய அளவிற்கு அதிகரித்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் அதனுடைய விகிதம் மிக பெருமளவு உயர்ந்திருக்கிறது என்பது இன்றைக்கு ஒருவர் பெண்களை சுமையாக கருதக்கூடிய ஒரு வரலாற்று காலகட்டம் முடிந்துவிட்டது. பெண்களை குடும்பம் ஒரு சுமையாக கருதுவது, அவர்களுடைய திருமணத்தை ஒரு சுமையாக கருதுவது என்பதெல்லாம் இன்றைக்கு மறைந்து போய் பெண்கள் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அல்லது அவர்கள் பொருளாதார ரீதியாக வலிமை பெற்றவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது உடல் உழைப்பு சார்ந்த சாதாரண பணிகளிலிருந்து தொடங்கி அது இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடிய பணிகளாக இருக்கட்டும், பல்வேறு விதமான அரசு சார்ந்த சேவை சார்ந்த பணிகள், உற்பத்தி சார்ந்த பணிகள் என எல்லா இடங்களிலும் பெண்கள் இன்றைக்கு நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். பெண்கள் ஒரு சுமை என்கிற ஒரு அந்த சமூக சித்தாந்தம் என்பது அழிந்து போயிருக்க வேண்டிய காலம் இது. ஆனால் அப்படி அழிந்ததா என்கிற கேள்வி நம் முன்னால் எழுகிறது. பெண்கள் இவ்வளவு தூரம் விடுதலை பெற்ற பிறகும், இவ்வளவு தூரம் அவர்கள் ஒரு சுயமான ஒரு சக்தியாக அவர்கள் எழுந்து நிற்கிற போதும் கூட இன்றைக்கும் பெண்களினுடைய பிறப்பு விகிதம் பெருமளவிற்கு குறைந்து வருகிறது. பெண் சிசுக்கள் அழிக்கப்படுகின்றன என்கிற அவலமான செய்தியை தொடர்ந்து கேள்விப்படுகிறோம். ஒரு காலகட்டத்தில் பிறந்த பெண் குழந்தைகள் பிறந்த பிறகு கொன்று விடுவது என்கிற பழக்கம் தமிழகத்தில் சில மாவட்டங்களில் இருப்பதை அதிர்ச்சியுடன் இன்றைக்கு நாம் வெளிவந்த உண்மைகள் நமக்கு காட்டின. அதற்கு பின்னால் அதற்கு எதிரான பல்வேறு விழிப்புணர்ச்சி நடவடிக்கைகளும் அரசே அந்த குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் கூட உருவாகின. ஆனாலும் கூட இப்போதும் பெண் சிசுக்கள் ஆங்காங்கே பிறந்த பிறகு பெண் குழந்தைகள் கொல்லப்படுகிற செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்கின்றன. ஆனால் பெண்களை அது கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என்று கண்டறியக்கூடிய சோதனையின் மூலமாக கண்டறிந்து சிசுவிலேயே அழித்து விடுகிற முறைமை தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கிறது என்று சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. பொதுவாக இந்த ஆண் பெண் பிறப்பு விகிதம் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வித்தியாசம் எப்படி என்றால், ஒரு 1000 ஆண் குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் கண்டிப்பாக 950 பெண் குழந்தைகள் இருக்க வேண்டும். இந்த 50ற்கு கீழ் அது போகக்கூடாது என்பதுதான் ஒரு ஏற்கப்பட்ட ஒன்று. ஆனால் 900 என்பது 950 என்பது அதற்கும் கீழாக குறைந்து பல மாவட்டங்களில் ஒரு 1000 ஆண் குழந்தைகள் இருந்தால் 920 பெண் குழந்தைகள், 900 பெண் குழந்தைகள், 860 பெண் குழந்தைகள், 870 பெண் குழந்தைகள் என அந்த இடைவெளி என்பது பெரிய அளவிற்கு அதிகரித்து கொண்டே போவதை அந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. தமிழகத்தில் பல இடங்களில் இந்த சோதனைகள் நடத்தப்படுகின்றன. பணத்திற்காக இதுபோன்று இந்த பாலியல் சோதனைகள் நடத்தப்பட்டு, பாலின சோதனைகள் நடத்தப்பட்டு, கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் சட்டவிரோதமாக அந்த கருவை கலைத்து விடுவது என்பது இப்பொழுது பல மருத்துவர்கள், பணத்தாசை பிடித்த மருத்துவர்கள் தமிழகம் முழுக்க பரவலாக செய்து வருகிறார்கள் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் மீது சாட்டப்படுகிற குற்றச்சாட்டுகள், பெருமளவிற்கு இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான மருத்துவமனைகள் இருக்கின்றன. பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபடுகிறவர்கள் குறித்த செய்திகள் வருகின்றன. ஆனால் அதிகபட்சமாக நம்முடைய தண்டனை சட்டத்தில் ஒரு 500 ரூபாய் ஃபைன் கட்டிவிட்டு அவர்கள் வெளியே வந்து விடலாம், அபராதம் கட்டிவிட்டு வெளியே வந்து விடலாம். அதே போல் மருத்துவர்களை எடுத்துக்கொண்டால் ஒரு 4000 ரூபாய் 4500 ரூபாய் அபராதம் கட்டிவிட்டு வெளியே வந்து விடலாம். கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என்று கண்டறியக்கூடிய சோதனையை செய்வது என்பது கடுமையான குற்றச்செயல். அதற்கு சிறை தண்டனை விதிக்க முடியும். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால், இந்தியாவில் இதுவரைக்கும் ஒரு மருத்துவர் கூட அப்படி சிறை தண்டனை பெற்றது கிடையாது. அப்படி என்றால் அப்படி ஒரு சட்டம் இருப்பதனுடைய அர்த்தம்தான் என்ன? நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பெண் கருக்கள் ஒவ்வொரு நாளும் அழிக்கப்படுகின்றன என்பது இந்த நாட்டினுடைய மனசாட்சியின் முன் நாம் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்படி என்று சொன்னால், பெண்களை இன்றைக்கும் சுமையாக கருதுகிற, ஒரு பெண் குழந்தைகள் பிறப்பதை ஒரு தண்டனையாக கருதுகிற ஒரு சமூக அமைப்பை நாம் எப்படி மாற்றப்போகிறோம்? பெண் விடுதலைக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகும், பெண்கள் இவ்வளவு தூரம் தங்களுடைய சுயமான பொருளாதார ரீதியான, கல்வி ரீதியான உரிமைகளை பெற்ற பிறகும் கூட இந்த கொடூரமான பழக்கம் இருக்கிறது என்றால் அதற்கு மருத்துவர்களே உடந்தையாக இருக்கிறார்கள். பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கக்கூடிய சிலர் இந்த சோதனைகளை செய்கிறார்கள், அந்த கருக்களை அளிப்பதற்கு முன் வருகிறார்கள் என்பதை பார்க்கிற போது இந்த நாட்டில் அறம் சார்ந்த உணர்வுகள் எந்த அளவிற்கு மங்கிவிட்டன,
தார்மீக ரீதியான உணர்வுகள் எந்த அளவிற்கு இல்லாமல் போய்விட்டன என்பதைத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. சட்டங்கள் கண்மூடி இருப்பது என்பது அவலமான ஒன்று. இதுபோன்ற குற்றங்களுக்கு அபராதம் அல்ல, கடுமையான சிறை தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும். இதுபோன்ற செயலில் ஈடுபடக்கூடிய மருத்துவர்களுடைய அந்த மருத்துவ தகுதி என்பது நீக்கப்பட வேண்டும். இதுபோன்ற தண்டனைகளை கொண்டு வந்தால் மட்டும்தான் பெண் சிசுக்களை காப்பாற்ற முடியும். ஆண் பெண் பிறப்பு விகிதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற முடியும். நாம் எத்தனை காலம் இதை வெறுமனே பேசிக்கொண்டிருக்க போகிறோம் என்று தெரியவில்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அத்துறையை பற்றி அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை பற்றி பல வல்லுநர்கள் நம்மிடையே பேசி வருகிறார்கள். இன்றைக்கு வர இருக்க சிறப்பு விருந்தினர் எந்த துறையை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர் திரு பாண்டி செல்வம். ஒரு சமூக சேவகரா இந்த சமூகத்தில் மனித வளம் அப்படிங்கிறது என்ன, இதை சரியான பாதையில் கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன, இதை மேம்பாடு அடைய செய்யணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும், அதை இவங்க எப்படி செஞ்சிட்ருக்காங்கன்னு பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சமூக சேவகரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். சமூக சேவகர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த சமூகத்தில் பல தேவைகள் உதவிகள் நாடி மக்கள் இருக்காங்க. அதுலேயும் நிறைய பேர் அதற்கான ஒரு பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி இன்றைக்கி செயல்பட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறோம். நீங்கள் குறிப்பாக மனித வளம் மேம்பாடு அடையணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும், கல்வி எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, இதையும் தாண்டி திறன்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி வளர்த்துக்க வேண்டிய அவசியம் என்ன, ஒரு வெற்றியாளனாக வரணும் அப்படின்னும் போது தகுதிகள் என்னெல்லாம் தேவைப்படுது, அதை நம்ம எப்படி வளர்த்துக்க முடியும், அதற்கான ஒரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய மையம் மூலமாக நீங்கள் எப்படி செஞ்சிட்ருக்கீங்க, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இன்னைக்கு வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் எல்லாராலையும் அந்த இலக்கை அடைய முடியுதா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. பல மைல் தூரம் கடந்து வந்தவங்க கூட ஒரு சில இடைவெளியில் இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு துவண்டு போகிற ஒரு நிலையில் இருக்கிறவங்களையும் பார்க்குறோம். அப்படியெல்லாம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அடிப்படையில் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம், இதை தாண்டி இன்னும் என்ன மாதிரியான ஒரு திறன்கள்லாம் சாதனையாளனாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற முக்கியமான கேள்விகள்லாம் இன்றைக்கி இருக்குது சார். இன்றைக்கி மனித வளம் மேம்பாடு அடையணும் அப்படின்னா அதற்கு அடிப்படை தேவைகள் என்ன? முதல்ல இந்த இன்றைய உலகம் போட்டிகள் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தராக முந்தி செல்ல வேண்டிய கட்டாயம் அவசியம் இருக்கிறது. இந்த சூழலில் இன்றைய வாழக்கூடிய இந்த மக்கள் அல்ல இளைஞர் சமுதாயம் வெற்றியை ருசிக்க விரும்புகிறார்கள். பணம் மற்றும் அது தொடர்பான வெற்றியினுடைய தொடர்ச்சியை ருசிக்க விரும்புகிற அவர்கள் முழுமையான முறையில் அந்த வெற்றிக்கு உழைக்க முற்படுகிறார் என்றால் அது கேள்விக்குரியதான். காரணம், வெற்றியை மட்டும் விரும்புகிற அவர்கள் உழைக்க மறுக்கிறார்கள். நோக்கம் என்னவென்று சொன்னால், அன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பை உணர மறுக்கிற போது அந்த அலர்ச்சியின் காரணமாக அவன் தன்னை அறியாமலே சரிவை சந்திப்பான். அதனால் முழுமையாக தன்னை முதல் அறிந்து கொண்டு அதற்கு பிறகு தனக்குள் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை தூண்டி முயற்சி பயனானால் அவன் முழுமையான வெற்றி அடைவான். அதற்கு பல்வேறு நிலைகளில் அவனுக்கு சுற்றுச்சூழல், குடும்ப சூழல் தடையாகத்தான் சில சமயங்களில் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தலைமுறை இடைவெளி இருக்கிறது. இவன் புரிந்தலை அவர்கள் புரிந்து வருவதில்லை. இந்த நிலையில்தான் நாங்கள் பயிற்சிகளை தருகிற போது முதலில் அவனை உணரச் செய்வதற்கான முதல் ஆக்கபூர்வமான பணிகளை தொடங்குவோம். பின்னர் தான் அவனுடைய திறன் என்பதை என்ன என்று கண்டறிந்து அந்த மேம்பாட்டிற்காக அவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டும்
என்பதை அவனுக்கு உணரச் செய்கிறோம். இதற்கு பல்வேறு தரப்பட்ட திறமையான பயிற்சியாளர்களை கொண்டு அவர்களை அந்த உன்னதமான இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு எங்களுடைய அந்த அமைப்பு முயற்சி. கண்டிப்பாக சார். இப்போது ஒரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்ல வரும்போது மாணவர்கள் தான் ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்காங்க. ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு வந்து கல்வி அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். கல்லூரி முடித்தவங்களுக்கு சரியான முறையில் நல்ல பணியில் நம்ம அமரணும், அதற்கான பயணத்தை தொடங்கணும் அப்படின்னும் போது நிறைய சவால்கள் நிறைந்த ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். இந்த மாணவர் பருவத்தில் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சிறிய முயற்சி எடுக்கிறதுக்குள்ளேயே தோல்வியை சந்தித்த உடனே ஒரு ஃபேட்டல், ஏதாவது ஒரு சூசைடு, தற்கொலை, இந்த மாதிரியான ஒரு செயல்களில் ஈடுபடுறாங்க. இந்த நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பயிற்சிகள் தேவைப்படுது? முதல்ல அந்த மாணவர்கள் 10, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த கட்ட உயர்கல்விக்கு முயற்சிக்கிற போது தனக்கு என்ன தேவை என்பதை உணர மறுக்கிறார்கள். காரணம், தன்னுடன் படித்த மாணவர்கள் எந்த பிரிவை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை உணர்ந்து இல்லை கேட்டறிந்து அவர்களோடு ஒன்றி போய்தான் அந்த முடிவை எடுக்கிறார்கள். இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் தன்னுடைய குடும்பத்தாருடைய வற்புறுத்தல் அல்லது விருப்பம், இந்த நோக்கத்திற்காக தன்னுடைய படிப்பை தேர்வு செய்கிறார்கள். அப்படி தேர்வு செய்கிற போது அவருடைய தனித்தன்மை அங்கே பாதிக்கப்படுகிறது, கேள்விக்குறியாகிறது. அவருடைய தனித்திறன் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவர்களோடு அந்த பயணத்தை தொடர்வானால் அந்த உயர்கல்வி பயணம் முழுமையான வெற்றியை தரும். இதை மாணவர் மட்டுமே அந்த தேர்வு செய்வதற்கு அல்லது தேர்வு செய்ய மறுப்பதற்கு காரணமாக இருக்க முடியாது. அவருடைய பெற்றோர்களும் மிகப்பெரிய காரணமாக இருப்பார்கள். இன்னொரு, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அவர்களுடைய உடன் படிக்கக்கூடிய அந்த நண்பர்கள் அல்லது உடன் படிக்கக்கூடிய மாணவிகள், இவர்களோடு அந்த தொடர் பயணம் இருக்க வேண்டும் என்ற அந்த உள்மனது அவர்களை அந்த வழிகாட்டுகிற போது அந்த முடிவை அவர்கள் எடுக்கிறார்கள். இதை நாங்கள் அங்கே அவர்கள் எடுத்து சொல்வோம். முதலில் மன ரீதியாக, உளவியல் ரீதியாக அவர்களை முதலில் இந்த பிரிவின் கீழ் நீ படித்து வந்திருக்கிறாய், இதற்கு பிறகு இந்த பிரிவைத்தான் நீ எடுக்க வேண்டும், அல்லது உனது உள்ளுக்குள் இருக்கிற திறமைகளுடைய மதிப்பீடு என்ன, இந்த அடிப்படையில் இரண்டையும் ஒரு இணைப்பாக செய்து அவர்களுக்கு ஒரு துரிதமான நல்ல வழிகாட்டுதலை எங்கள் அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறோம். இந்த மாதிரியான வழிகாட்டுதல்கள் தான் அந்த மாணவ சமுதாயத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கும் என்பதை வலியுறுத்துகிறோம். கண்டிப்பாக சார். திறன்கள் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் சார். இன்றைக்கி கல்வி எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும், ஆனால் படித்து முடித்த உடனே எல்லாருமே வந்து அவங்களுடைய இலக்கை நோக்கி பயணப்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் இதை தாண்டி சாஃப்ட் ஸ்கில்ஸ், உங்களுடைய திறன்கள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி முக்கியம் அப்படின்னு கல்லூரிகள்லேயே சொல்கிறத கூட பார்க்குறோம். ஸோ திறன்கள் வளர்த்துக்கணும், திறன்கள் மேம்பாடு அடைஞ்சால் மட்டும்தான் அந்த கல்வி வந்து முழுமையான ஒரு இலக்கை அடைய முடியும் அப்படின்ற ஒரு சூழலில் படிக்கிற காலகட்டத்தில் ஒரு கல்விக்கு அப்பாற்பட்டு திறன்கள் அப்படின்னா என்னவா இருக்கு, அதை வளர்த்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பொதுவாகவே மாணவர்கள் பள்ளி, கல்லூரி அல்லது தங்களுடைய கனவு வேலைவாய்ப்பு அல்லது வேலைவாய்ப்பு சார்ந்த ஒரு பெரிய நிறுவனம், எம்என்சி நிறுவனம், இது போன்ற நிறுவனங்கள், இது போன்ற வளாகங்களை மட்டுமே சுற்றி சுழன்று தன்னுடைய எண்ணங்களை சுருக்கிக் கொள்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை நாங்கள் அவர்களை உருவாக்குகிற நேரங்களில் அல்லது அவர்களோடு உரையாடுகிற நேரங்களில் அல்லது எங்களோடு அவர்கள் கலந்துரையாடலில் கலந்து கொள்கிற போது நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல செய்திகள், அந்தந்த வளாகங்களில் உங்கள் வாழ்க்கை பயணம் முடிந்துவிடக்கூடாது. உங்கள் கனவுகள் சிறப்பானதாக இருக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி உங்கள் திறன் என்ன என்பதை கண்டறிய நீங்கள் கட்டாயம் முயற்சிக்க வேண்டும். அல்லது சம்பந்தப்பட்ட அந்த திறன் மேம்பாட்டாளர்களை சந்தித்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், திறன் என்ன என்பதை கண்டறிந்து அதன் தொடர்ச்சியாக உங்கள் பயணம் இருக்குமே ஆனால்
மிகச்சிறந்த வெற்றியை அது உருவாக்கி தரும். இது சின்ன என்ன காரணம்னா, இப்போ 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற எந்த மாணவர்களும் மிகப்பெரிய சாதனை சாதித்தார்கள் என்று சொல்லிவிட இயலாது. அதே நேரத்தில் பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ தன்னுடைய வெற்றியை தொலைத்தவர்கள் வீணாகி போனார்கள் என்பதும் வரலாறு இல்லை. இன்றைக்கு பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை தந்தவர்கள் பள்ளி கல்லூரி பயணங்களில் தோல்வியை சந்தித்தவர்கள் அதிகமாக செய்திருக்கிறார் என்பது கண்கூடு. இதை நாங்கள் இந்த இளைய தலைமுறையினருக்கு நாங்கள் அதிகமாக விவாதித்திருக்கிறோம். அவ்வளவு பெரிய விவாதத்திற்கு பிறகுதான் அவர்கள் ஒரு நம்பிக்கையை பெறுகிற ஒரு நல்ல ஒரு முகமலர்ச்சியை நாங்கள் காண முடிகிறது. அதைவிட அவர்கள் அழைத்து வரக்கூடிய பெற்றோர்கள் இந்த செய்திகளை கேட்டது பிறகுதான் நாங்கள் தருகிற அந்த பயிற்சிகளை கண்ட பிறகு அல்லது எங்கள் கருத்தரங்கங்களில் பங்கேற்ற பிறகு ஒரு மிக ஒரு ஒளிமயமான ஒரு முகப்பிரகாசத்தை எங்களால் காண இயலுகிறது. ஏதோ இருட்டுக்குள் தவித்ததை போல தவித்தவர்கள் அந்த ஒரு மணி நேர அல்லது சில மணி நேர பயிற்சிகளிலோ அல்லது கருத்தரங்கு பேச்சாளருடைய உரைகளையே கேட்கிற போது அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த மன நிம்மதி தொடர்ந்து அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல வழிகாட்டுதல் இருக்கும் என்று சொன்னால் அனைவர்களுமே வெற்றியாளராக மாறுவார்கள் என்பதுதான் எங்களுடைய. ஒரு பயிற்சி நிறுவனம் என்னதான் சொல்லிக் கொடுக்குது, ஒரு கல்லூரி என்னதான் சொல்லிக் கொடுக்குது அப்படின்னாலும் ஒரு மாணவன் முதல் முறையாக ஒரு நேர்காணல் ஒரு வேலை வாய்ப்புன்னு போகும்போது அந்த தனி மனிதனோட செயல்பாடுகள் தான் அவங்களுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஒரு நேர்காணலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாணவன் தன்னை தயார்படுத்திக்கிற விதம் பற்றி சொல்லுங்க. என்ன மாதிரியான ஒரு திறன்கள் தேவையா இருக்கு? மாணவர்கள் தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்வியலுக்கு தன்னை உயர்த்திக் கொள்கிற போது படிப்பு சார்ந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டாலும் கூட அதற்கு அடுத்து அவனுடைய விரும்பக்கூடிய வேலையை பெறுவதற்கு தனித்திறன்களை ஒளிர்ந்து மிளிர்ந்திட வேண்டும். அந்த தனித்திறன் பல்வேறு வகைகளில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிறுவனங்கள் விரும்புகிற வகையில் தன்னை அதில் ஒளிரச் செய்வதற்காக அவர்கள் தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக இன்றைக்கு அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் என்று சொல்லக்கூடிய தொடர்பு மொழிகளில் அவர்கள் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு பல்வேறு நிறுவனங்கள் தங்களுடைய பயிற்சிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் தன்னை இணைத்து கொண்டு அதில் தன்னை அவர்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கு தன்னை முயற்சி கொள்ள வேண்டும். அடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய தனித்திறன்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கல்வி சார்ந்த அந்த துறைகளில் ஒரு மேம்பாடு செய்யக்கூடிய பல நிறுவனங்கள் தமிழகம் எங்கும் தன்னுடைய பயிற்சிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அரசும் அதை சார்ந்த நிறுவனங்களும் அந்த பயிற்சிகளை தந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலாக சொல்ல போனோம்னா வேலைவாய்ப்பு என்பதையும் கடந்து தொழில் சார்ந்த பல்வேறு பயிற்சிகளும் இன்றைக்கு ஆங்காங்கே அரசு சார்ந்த பல்வேறு நிறுவனங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அரசு சாராத பொது நிறுவனங்களும் பல்வேறு பயிற்சிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் அந்த மாணவ செல்வங்கள் இளைய தலைமுறையினர் அல்லது வாழ்க்கையை வெற்றி பெற துடிப்பவர்கள் அந்த பயிற்சியில் தங்களை இணைத்து கொண்டு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொள்வதற்கு அந்த தகவல் தொடர்பு மொழியாக இருந்தாலும் சரி அல்லது திறன் சார்ந்த அனைத்து பயிற்சிகளுமே அதற்கு துணை நிற்கும் என்பதுதான் எங்களுடைய ஆலோசனை. ஒரு நிறுவனம் அப்படின்னும் போது வேலை வாய்ப்பு அப்படின்னு நம்ம பேசும்போது மாணவர்கள் இப்படி திறன்களை வளர்த்துக்கணும்னு நம்ம அவசியம் சொல்ற அந்த நேரத்தில் ஒரு நிறுவனம் ஒரு மாணவர்கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க? எந்த நிறுவனமும் வரக்கூடிய ஊழியர்களிடத்திலோ தொழிலாளர்களிடத்திலோ தன்னுடைய நிறுவனம் மேம்பட வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். அதற்குரிய தகுதி அவர்களிடத்தில் இருக்கிறதா என்று கணக்கீடு செய்வார்கள். அந்த வகையில் மாணவர்களோ அல்லது தோழர்களோ அங்கே செல்கிற போது
தன்னை உருமாற்றி கொண்டு சென்றால்தான் அங்கே நிலைத்து நிற்க முடியும். எந்த நிறுவனத்திலையும் போய் முதல் மாதம் முடிந்தவுடன் மறுமாத நிகழ்வில் அவருடைய செயல்பாடுகள் சரியாக இல்லாத பட்சத்தில் அவர்கள் அங்கே நிறுவனத்தால் நிராகரிக்கப்பட இருப்பார்கள். அந்த நிலையை தாண்டுவதற்கு அவசியத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய இந்த மாணவர்கள், இளைய தலைமுறையினர் தன்னை தான் சார்ந்த அல்லது தன் திறன் சார்ந்த திறமைகளை கண்டறிந்து அதற்குரிய மேம்பாட்டு பயிற்சிகளோடு உள்வாங்கி சென்றால்தான் அவர்கள் இங்கே நிலைத்து நின்று பணி செய்ய இயலும், அல்லது அந்த நிறுவனம் விரும்பக்கூடிய அளவிற்கு அவருடைய பணிகள் அமையும். அந்த வகையில் அவர்கள் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆலோசனை. இதற்கான பயிற்சி அப்படின்னும் போது நிறைய நிறுவனங்கள் மனித வளம் சார்ந்த ஒரு பயிற்சிகளை இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, ஒரு மாணவன் இந்த மாதிரியான ஒரு பயிற்சிக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழல், ஒரு பயிற்சிக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அந்த மாணவன் கிட்ட ஏற்படுது? கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அவனுக்கு அதை முதலாக தெரிந்து கொள்ளும்போது ஒரு பெரிய அதிர்வாக அவனுக்கு தோன்றும். ஆனால் அதை அவன் முழுமையாக அதை ஆர்வத்தோடு விரும்பி உள்வாங்கினால் ஒழிய அதை முழுமையாக கற்றுக்கொள்ள இயலாது. ஆகவே மாணவர்களோ அல்லது கற்றுக்கொள்ள விரும்புபவர்களோ கடமைக்கு என்று சென்று அதை கற்றுக்கொள்ள முயல்வார்கள், அந்த முயற்சி வெற்றியை அடையாது. அவர்கள் அதை முழுமையாக ஆர்வத்தோடு அதை ஒரு வேள்வியாக கருதி அதை உள்வாங்குவார்கள் என்று சொன்னால் தரக்கூடிய பயிற்சி இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த பயன்படும். இந்த அளவில் செல்லக்கூடிய மாணவர்களோ மற்றவர்களோ அல்லது பயிற்சி விரும்புபவர்கள் அந்த உழைக்க வேண்டும், உழைப்பின் மூலம் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று கருதுபவர்கள் தகுந்த பயிற்சியை வேண்டி செல்கிற போது அதை முழுமையான முறையில் அதை எந்த அளவிற்கு அவர்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு அந்த விருப்பம் அதிகமாக இருந்தால் ஒழிய அந்த பயிற்சியை அவர்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள இயலாது என்பதால் நாங்கள் வலியுறுத்தி அந்த பயிற்சி வரக்கூடியவர்களிடத்தில் எங்களுடைய ஆலோசனைகளை வழங்கிச்சிருக்கோம். ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் இதெல்லாம் நம்ம எவ்வளோ தான் கற்றுக் கொடுத்தாலும் ஒரு 2-3 முறை ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணிட்டு அதுலேருந்து தோல்வி அடைஞ்ச மாணவர்கள் வந்து இனிமேல் வாழ்க்கையில் நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப குறைஞ்சி போகிற ஒரு சூழல் இருக்குது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? இந்த மாதிரியான தோல்விகளுக்கு அப்புறமா அவனை மீட்டெடுத்து கொண்டு வர பணிகள்னால் எப்படி சார்? முதலில் மாணவர்களோ மற்றவர்களோ புரிந்து கொள்ள வேண்டியது, வெற்றியாளர்களை மட்டும்தான் இந்த உலகம் விரும்பும். வெற்றியை ருசிக்க இருக்கக்கூடியவர்கள் சின்ன சின்ன தோல்விகளுக்கு சலித்து போகிறார்கள் என்பது கண்கூடுதான். காரணம், அவளுடைய அடிப்படை காரணமே உழைக்க மறுப்பது மட்டும்தான் அந்த சலிப்பு வருவதற்கு காரணமே. நாங்கள் அதை மட்டும்தான் அவங்களுக்கு வலியுறுத்தி, அதாவது உழை என்று சொல்வதற்கு ஈஸியாக சொல்லிட முடியும். ஆனால் இன்றைக்கு இளைய தலைமுறை மிகச்சிறந்த வெற்றியெல்லாம் காண வேண்டும் என்ற கனவில் கருதினாலும் கூட, விருப்பம் அதுவாக இருந்தாலும் கூட, உழைக்கிற நேரத்தில் உழைக்க மறுக்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்டு உணர்ந்திருக்கிறோம். எங்களிடம் வரக்கூடிய, அதாவது மன்னிக்கும், அந்த பெற்றோர்கள் வந்து அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற போது அதைத்தான் காண முடிகிறது. இதை நாங்கள் வலியுறுத்தி சொல்வதற்கு காரணம், இளைய தலைமுறை உழைக்க வேண்டிய இந்த வயதில், கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த வயதில் தெரிந்து கொள்ள முடியாமல் போடுகிற போது அவர்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்படுகிறார்கள், உறவுகளால் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்களிடத்தில் பயிற்சிகளின் போது எடுத்து சொல்ல முற்படுகிறோம். அவர்கள் மனதில் ஆழமாக அதை பதிய வைத்து அதன் மூலமாவது அவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டு தன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்கு முயற்சிக்கிறார்களா என்பதை நாங்கள் ஒரு பயிற்சியாகவே அதை தந்து கொண்டிருக்கிறோம். பயிற்சியாக தந்து கொள்வதற்கு, பயிற்சியாக எடுத்துக்கொள்வதற்கு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். ஒரு
சமூக சேவகர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு கல்வி அதோட முக்கியத்துவம் என்ன, அதை தாண்டி திறன்கள் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு இன்னைக்கு மாணவர்களுக்கான ஒரு பயிற்சி, அவங்களுடைய வாழ்வு மேம்பாடு அப்படிங்கிறதுக்காக நேசம் அப்படின்னு ஒரு மனிதவள மேம்பாட்டு மையத்தை உருவாக்கி இன்னைக்கு நிறைய பயிற்சியாளர்களை கொண்டு நிறைய மாணவர்களை ஊக்குவிக்கிற பணியை நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு திறன்களை வளர்க்கணும், மாணவர்களுக்கான ஒரு மையம் உருவாக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் தோணுச்சு? 2002 முதலாக மாணவர்களுக்காக வெற்றி நிச்சயம் என்ற தலைப்பில் சென்னையின் கடைக்கோடியில் இயல்பாகவே உருவான சென்னை, வட சென்னை, அந்த பகுதியில் நிரம்ப கல்வி நிறுவனங்கள் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வடசென்னை பகுதியில் அல்லது நாங்கள் வசிக்கக்கூடிய வடசென்னை பகுதியில் அங்கே வாழக்கூடிய மக்கள் பயன்பெறத்தக்க அளவில் அவருடைய வாழ்க்கை மேம்பாடு உயர்வடைவதற்காக ஏதோ ஒரு சின்ன முயற்சியை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் நேசம் அமைப்பு. அந்த அமைப்பின் சார்பில் அந்த வெற்றி நிச்சயம் நிகழ்வில் முதலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட போது சற்றேறக்குறைய 15,000த்திற்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் பங்கேற்றார்கள் என்பது ஒரு வெற்றியின் அடையாளம். ஏதோ ஒரு தேடலில் இருக்கிற வடசென்னை மக்கள் அல்லது மாணவர்களுக்கு எந்த வகையிலாவது நம்மளுடைய பயன் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அதை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டு வந்தோம். ஒரு 7-8 ஆண்டுகள் எங்களுடைய பணிகள் தொடர்ந்தாலும் கூட ஏதோ ஒரு இடத்தில் ஒரு தடை இருப்பதை எங்களால் உணர முடிந்தது. என்ன என்று ஆராய்ந்து பார்த்தபோது அவர்களுக்கு இயற்கையாகவே தன்னம்பிக்கை குறைபாடு அது தடையாக இருக்கிறது உணர்ந்து கொண்டதன் அடிப்படையில் தான் 2011 தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் சிகரங்களை நோக்கி என்கிற தலைப்பில் மாணவர்களுக்காக பள்ளி கல்லூரிகள் தோறும் அதை கொண்டு சென்றோம். இதை கண்டுற்ற மாணவர்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கும் இந்த வாய்ப்பை கிடைக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுக்கும் மாதந்தோறும் தமிழகத்தின் தலைசிறந்த சொற்பொழிவாளர்கள் யாரையுமே விடுபட்டதாக வரலாறு இல்லை, அனைவர்களுமே அந்த மேடையில் தன்னுடைய தன்னம்பிக்கை சொற்பொழிவுகளை தந்திருக்கிறார்கள். நீங்கள் வியப்படைவீர்கள். இன்றைக்கு எவ்வளவு விளம்பரம் தந்தாலும் கூட்டம் கூடாத ஒரு அரங்க நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் வடசென்னையில் மாதந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் நிரம்பி வழிகிற அளவிற்கு அந்த நிகழ்வு குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்வதற்கு அந்த நிகழ்வு தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்தது என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். காரணம், இது ஒரு யாரிடமும் ஒரு பைசா கூட பணம் பெறாமல் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுவது மட்டும்தான் எங்கள் லட்சியம் என்ற அடிப்படையில் அதை உயர்த்தி பிடித்தோம். அதற்கு பிறகு ஏற்கனவே நான் சொல்லி காட்டியதை போல அந்த பகுதி மக்களுடைய உயர்கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுதோறும் கல்வி திருவிழா என்ற பெயரில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக உயர்கல்வி வழிகாட்டு முகாம்களையும் நடத்தியிருக்கிறோம். அனைத்திற்கும் மேலாக வாசிப்பை நேசிக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தின் அடிப்படையில் ஆண்டுதோறும் வடசென்னை பகுதியில் புத்தக திருவிழா மிகச்சிறப்பாக லட்சக்கணக்கான மக்கள் அந்த பகுதியிலுடைய மக்கள் பங்கேற்று குடும்பத்தோடு கலந்து கொண்டு நூல்களை வாங்கி ஒரு சிறந்த வழிகாட்டு பயணமாக எங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமூக சேவகராக சமூகத்தில் பல தேவைகள் இருந்தாலும் கல்வி அது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, கல்விக்கு அப்பாற்பட்ட திறன்களையும் நம்ம ஏன் வளர்த்துக்கணும், அதுலேயும் அடிப்படையில் தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. சாதனைகளை படைக்கணும், வெற்றியாளனாக மாறணும் அப்படின்னும் போது தன்னம்பிக்கையோட முக்கியத்துவம் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுற மாணவர்களுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுற மாதிரியான ஒரு பயிற்சிகளை வந்து நீங்கள் சார்ந்திருக்கிற பகுதியில் நீங்கள் எப்படி செஞ்சிட்ருக்கீங்க, இதன் மூலமாக எந்த அளவுக்கு மாணவர்கள் பயனடைகிறாங்க அப்படின்னு உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்து பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. கலைஞர் தொழிற்சி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.
பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை ஒவ்வொரு நாளுமே நமக்காக அழகிய தமிழில் இனிமையாக வழங்கி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு நமக்கான என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1956 ஆண்டு ஜனவரி மாதத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொர்க்கத்தில் நரகம் என்று ஒரு கட்டுரையை தன்னுடைய இதழில் எழுதியிருக்கிறார். இந்த தலைப்பே அண்ணாவுக்கு சற்று உடன்பாடு இல்லாத தலைப்பாகத்தான் இருக்க முடியும். சொர்க்கம் நரகம் என்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத பகுத்தறிவு பாதையிலே வந்த அறிஞர் அண்ணா அவர்கள் சொர்க்கத்தில் நரகம் என்று கற்பனையாக ஒரு கட்டுரையை ஒரு நாடகம் போல எழுதியிருக்கிறார். அதை படித்து பார்க்கிற போது அது கற்பனை நாடகமா அல்லது கட்டுரையா என்பதை கூட உடனடியாக நம்மால் தெரிந்துவிட முடியவில்லை. ஒரு நாடக வடிவில் அரிய கட்டுரை ஒன்றை அவர் தந்திருக்கிறார். இந்த தலைப்பை பற்றி அவரே உள்ளே சொல்லுகிறார். இது நையாண்டிக்காக வைக்கப்படுகிற தலைப்பு தான். சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை. ஆனால் அது பற்றிய கற்பனை மனிதர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. சொர்க்கம் என்றால் அது எப்படி இருக்கும் என்று நீங்கள் கேட்டால், இதுவரையில் சொர்க்கத்துக்கு போனவன் யாரும் திரும்ப வந்து சொல்லவும் இல்லை, இருக்கிறவன் யாரும் சொர்க்கத்துக்கு போகவும் இல்லை. ஆனால் சொர்க்கம் பற்றிய ஒரு பார்வை அல்லது ஒரு படப்பிடிப்பு நமக்குள்ளே இருக்கிறது. அதே போல் நரகம் என்றால் அது எப்படி இருக்கும், அதிலே எப்படி சித்திரவதைகள் இருக்கும் என்பதாக கற்பனைகள் நமக்குள் இருக்கின்றன. ஆனால் அண்ணா அவர்கள் தந்திருக்கிற இந்த நையாண்டி நாடக கட்டுரை இருக்கிறதே, அது சொர்க்கமே எப்படி நரகமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இன்றைக்கும் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், இந்த பூவுலக வாழ்க்கையில் நாம் ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தால், எந்த விதமான ஆசா வாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல் கட்டுப்பாடாக இருந்தால், பிறகு சொர்க்கத்துக்கு போய் அங்கே ரம்பாவோடு மேனகையோடு திலோத்தமையோடு ஊர்வசியோடு மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லுகிறது. அங்கே போய் மகிழ்ச்சியாக இருப்பதை இங்கேயே மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு போகலாமே என்று சிலர் கருதுகிறார்கள். அங்கு போயும் மனிதனினுடைய மனம் அந்த சுகங்களைத்தான் தேடுகிறது. அங்கே போயும் சோமபானம் சுராபானங்களிலே தான் மூழ்கி கிடக்கிறது என்பது ஒரு வேடிக்கையான செய்தி. ஆனால் அங்கே போய் ரம்பாவோடும் ஊர்வசியோடும் மேனகையோடும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று பலர் கருதுகிறார்கள். சொர்க்கத்திலே இருக்கிற ரம்பாவும் மேனகையும் திலோத்தமையும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று ஒரு கற்பனையில் நாடகத்தை அண்ணா தந்திருக்கிறார். இந்த கற்பனையே மிக விந்தையானது. யாரும் எண்ணி பார்க்காத கோணத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. எல்லோரும் அந்த பெண்களின் பெயர்களை கேட்கிற போது பரவசமடைகிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய அழகிகள் என்று உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உலகத்திலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அண்ணா அவர்கள் அவர்களின் உள்ளத்தை ஆராய்ந்து அந்த பெண்கள் எத்தனை சோகமாக இருக்கிறார்கள் என்பதை அந்த கட்டுரையிலே காட்டுகிறார். எடுத்த எடுப்பில் ரம்பையும் திலோத்தமையும் பேசி கொண்டிருக்கிறார்கள். பிறகு மேனகை வந்து சேருகிறார். என்ன காரணத்தினாலோ அண்ணா ஊர்வசியை விட்டுவிட்டார். இந்த 3 பெண்களுக்கு இடையிலே நடக்கிற உரையாடல் தான் அந்த கட்டுரை அல்லது கற்பனை நாடகம். இந்த 3 பேரும் பேசுகிற போது முதலில் ரம்பையும் திலோத்தமையும் தங்களின் வாழ்வில் நேர்ந்திருக்கிற சோகங்களை பற்றி பேசுகிறார்கள். என்ன வாழ்க்கை இது? எல்லோரும் நம்மை பார்த்து பெருமையாக கருதுகிறார்கள். ஆனால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? ஏதேனும் நல்லவைகளை யாருக்காவது சொல்ல முடிகிறதா? யாராவது பூலோகத்திலே தவம் இருந்தால் அந்த தவத்தை கெடுப்பதற்குத்தான் நம்மை அனுப்பி வைக்கிறார்கள். நம்முடைய வேலையே எவன் ஒழுக்கமாக இருக்கிறானோ அல்லது ஒழுக்கமாக இருக்க முயற்சிக்கிறானோ அல்லது ஒழுக்கமாக இருப்பதாக நினைக்கிறானோ அவனுக்கு ஒரு சோதனை எலியாகத்தான் நாம் அனுப்பி வைக்கப்படுகிறோம். அவனுடைய திண்மையை, மனத்திண்மையை, அவனுடைய உறுதியை குலைப்பதற்குத்தான் நாம் பயன்படுத்தப்படுகிறோம். என்றைக்கும் நாம் நமக்காக வாழவே இல்லை. யாரோ கட்டளையிடுகிறார்கள். அதற்காக நாம் உள்ளத்திலே எத்தனை காயங்கள் இருந்தாலும் வெளியிலே சிரித்தும் இதழ் அதரத்தால் அவர்களுக்கு காம உணர்வுகளை ஊட்டியும் இப்படித்தானே நம் வாழ்க்கை கழிகிறது. இது என்னடா நரகமாக இருக்கிறது என்று சொர்க்கத்திலே பேசிக்கொள்ளுகிறார்கள். அண்ணாவுக்கே இருக்கிற நையாண்டியான வித்தியாசமான கற்பனை என்று இதனை சொல்ல வேண்டும். அப்போதுதான் மேனகை வந்து சேர்கிறாள். அலங்கோலமாக உடம்பெல்லாம் காயமாக வந்து சேர்கிறாள். என்ன நெடுந்தூரம் போய் வருவது போல் இருக்கிறதே என்று இவர்கள் கேட்கிறார்கள்.
அதற்கு மேனகை சொல்கிறாள், நெடுந்தூரம் என்றால் சாதாரண தூரம் இல்லை, அதுபோல நேற்று நான் பட்ட பாடும் சாதாரண பாடு அல்ல என்று அவள் தொடங்குகிறாள். ஒரு முனிவனின் தவத்தை கலைப்பதற்காக என்னை கீழே அனுப்பினார்கள். விஸ்வாமித்திரனின் தவம் கலைக்க நான் கீழே போனேன். போகிற போது நெடுநேரம் கால் வலிக்கும் வரை நான் ஆட வேண்டியிருந்தது. அப்படி ஆடிக்கொண்டே இருந்தேன். ஓமத்தீதான் பெரியது என்று நினைத்தவனுக்கு காமத்தீதான் பெரியது என்கிற உணர்வை ஊட்ட வேண்டும் என்பது எனக்கு இடப்பட்ட ஆணை. தவம் தவம் என்று அலைகிறவர்களை பார்த்து இல்லை இல்லை, பெண்தான் உலகத்தில் சுகம் சுகம் என்று கூற வைப்பதுதான் என்னுடைய வேலை. அதற்காகத்தான் நம்முடைய வேலையை நான் செய்வதற்காக போனேன். பூவுலகில் போய் அந்த முனிவனுக்கு முன்னால் நெடுநேரம் கால்வலிக்க ஆடினேன். கண் திறந்தான். எதற்காக கண் திறந்தான் என்றால் என்னை எரித்து விட வேண்டும் என்று கண் திறந்தான். ஆனால் கண் திறந்து என் கட்டழகை பார்த்ததற்கு பிறகு அந்த தவம் முனிவனினுடைய தவம் கலைந்து விட்டது. என் அழகிலே மயங்கி போனான். என்னை கொஞ்சினான். என் தலை தொடங்கி கால் வரைக்கும் அவன் தழுவினான். என்னை மலரே என்றான். ஆனால் ஒரு இரும்பை தழுவுவது போல தழுவினான். சொன்னதுதான் மலர் என்று சொன்னானே தவிர அவன் மலரை கொய்யவில்லை, மலரை கசக்கினான். அடடா, நேற்று நான் பட்ட பாடு நீங்கள் பட்டிருக்க மாட்டீர்கள் என்றெல்லாம் மேனகை சொல்லி, பிறகு எங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்து விட்டது. பெண் குழந்தை, அழகான குழந்தை. ஆனால் தேவ மாதா ஒருத்தி குழந்தையோடு மறுபடியும் தேவர் உலகத்துக்கு சொர்க்கத்துக்கு வரலாமா? அதற்கு அனுமதி உண்டா? எனவே குழந்தையை அடவியிலே வீசிவிட்டு, எங்கே அரண்மனையிலா என்று கேட்கிறார்கள். இல்லை இல்லை, அடவி. அடவி என்றால் காடு. காட்டிலே தான் நாங்கள் மகிழ்ந்திருந்தோம், காட்டிலே தான் உறவு கொண்டோம், காட்டிலே தான் குழந்தை உடனே பிறந்து விட்டது. எனவே அந்த குழந்தையும் புலி வாழும் தளத்தில் காட்டில் தூக்கி எறிந்துவிட்டு வந்திருக்கிறேன். என் குழந்தையின் நினைவாக இருக்கிறது. அந்த முனிவன் அவ்வளவு நேரம் என்னோடு காம கதை பேசி கொஞ்சினானே, பிறகு திடீரென்று மறுபடியும் தான் தவறு செய்து விட்டோம், தவம்தான் உலகத்தில் சிறந்ததென்று என் குழந்தையை திரும்பி பார்க்கக்கூட மறுத்துவிட்டு, எவ்வளவோ குழந்தை பாசத்தை நான் ஊட்ட முயன்றும் அது பற்றி கவலைப்படாமல் மறுபடியும் தவம் என்று போகிறானே. ஒரு பெண்ணோடு மகிழ்ந்திருந்ததும் குழந்தையை பெற்றதும் அதை ஒரே நொடியில் உதறிவிடுவதும் தான் முனிவர்களின் குணமா என்று அண்ணா கேட்கிறார். இந்த கற்பனை கட்டுரையில் 1000 கேள்விகள் இருக்கின்றன. பகுத்தறிவு சிந்தனைகள் அதிலே ஒளி விடுகின்றன. மிக அழகான ஒரு கட்டுரையை தனக்கே உரிய நையாண்டியோடு எந்த இடத்திலும் சலிப்பு தோன்றாமல் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரை வெளியானது 1956 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி. பல தொழில்களை மக்கள் செய்து வந்தாலும் வீட்டில் இருந்தபடியே இணையதளத்தை பயன்படுத்தி குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய தொழில்தான் பங்கு சந்தை. ஒவ்வொரு வாரமும் பங்கு சந்தையை பற்றி இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். அதே போன்று இன்றைக்கும் சில தகவல்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம் பகுதி. வணக்கம். இதுக்கு முன்னாடியே வந்திருந்த வாரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ்ஸு தொழில் நடத்துறதுக்கு உண்டான தேவையான ஆலோசனைகளை, ஃபைனான்ஷியல் பிரச்சனைகள், அப்புறம் வந்து எப்படி புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயங்களை பேசிகிட்ருக்கோம். அதில் போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு 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 நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்னா நிறைய இருக்குது. அதில் ஒன்று ஃபைனான்ஸ் ப்ராப்ளமு, மார்க்கெட்டிங் ப்ராப்ளம். ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்னா நிதி பற்றாக்குறை, இல்லை நிதி இல்லை. ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்னா பிஸ்னஸ் இருக்குது, இல்லை பிஸ்னஸ் அதிகமாக இருக்குது, பணம் இல்லை, அது சம்மந்தப்பட்டது. இது மாதிரி அது மாதிரி ஒரு நோட்டீஸ் வரதோ, இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வரதோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை எப்படி ஆராயணுங்கிறத பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மெயினாக ஒரு ப்ராப்ளத்தை வந்திருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறாமல் அதுக்கு உண்டான அணுகுமுறைகள், ப்ராப்ளத்தை தீர்க்கக்கூடிய அணுகுமுறைகளை பார்க்கணும். அதுக்கு தேவையான ஸ்பெஷலிஸ்ட்டை அணுகி இதை எப்படி ஃப்யூச்சரில் தடுக்கலாங்கிறத பார்க்கணும். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ப்ராப்ளம் நம்பர் 1 இதில் ஜென்ரலாக பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக பேசுவோம். ஒருத்தர் நல்லா நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு 5-6 வருஷமாக நல்லா நடத்திட்டு இருக்காங்க. இப்போ பேங்க்கில் ஏதோ கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடனை கட்ட முடியாமல் சூழ்நிலை அவங்க எங்கே வாங்கினாங்களோ, எந்த நிறுவனத்துலேருந்து வாங்கினாங்களோ அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ஜப்தி பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ஓனர் என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக நமக்கு கடன் கொடுத்தவங்களை கண்டிப்பாக இவங்க கிளியர் பண்ணி தான் ஆகணும். கடன்லேருந்து தப்பிக்க முடியாது. ஸோ கடன்லேருந்து தப்பிக்காமல் இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா,
தேவைக்கு அதிகமாகவோ டேர்ன் ஓவருக்கு அதிகமாகவோ பணம் வாங்கியிருக்கக்கூடாது. நிறைய டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரைகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், பிஸ்னஸ்னால் பிரச்சனைகள் வந்திருக்காது. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து பேங்க்லேருந்தோ ஏதோ நிறுவனத்துலேருந்தோ வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு இந்த தொழிலுக்கு தேவையான அமௌண்ட்டை விட ஒரு சில கொஞ்சம் அமௌண்ட்டை வேறு ஒரு டைவர்ஷன் ஏதாவது பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பண்ணியிருப்பாங்கன்னா எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, வேறு ஏதோ ஒரு அசெட் வாங்கியிருப்பாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு மிஷினரி வாங்கியிருப்பாங்க, இல்லை இன்னொரு விஷயத்தை உருவாக்கியிருப்பாங்க, இல்லை ஒரு பில்டிங்கை அடிஷ்னலாக பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன லோன் வாங்கியிருக்கிறோமோ, என்ன தேவைக்கு வாங்கியிருக்கோமோ அதை மட்டும் 100% நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. ஸோ இப்போ வந்திருக்கும்போது இதை ஃபஸ்ட்டு இதை நம்ம ஆராய்ஞ்சிக்கணும். இன் ஃப்யூச்சரில் வந்து இதை மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத நம்ம முதல்ல முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போ கடன் வாங்கும்போதோ ஒரு தொழில் நிறுவனத்தை வந்து அபிவிருத்தி பண்ணுறதுக்கு உண்டான பணத்தேவைகள் வந்து முதலீடாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, அதிகப்படியான கடனோ இல்லை வாங்கியிருக்கிற முதலீடோ கடன்லேருந்தோ டைவர்சிஃபை பண்ணக்கூடாது. இது என்ன நோக்கத்தோடு பண்ணுறோமோ அது மட்டும்தான் இருக்கணும். ரெண்டாவது, நோக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கோம், அதுக்கு வந்து நமக்கு ஒரு 50 லட்சம் பணம் தேவையாக இருக்குது. இந்த 50 லட்சத்துக்கு வந்து இவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 1 கோடி ரூபாய்க்கு அசெட் கொடுக்குறோம், பேங்க்கில் வந்து எங்களுக்கு 50 லட்சம் கடன் கொடுத்தா போகிறோம், நாங்கள் கட்டிடுவோம் அப்படின்னா, பேங்க்கோ இல்லை நிறுவனமோ யாராக இருந்தாலும் ஒரு அசட்டை நம்பி பணம் கொடுக்கல யாருமே. ஃபஸ்ட்டு கொடுக்குற வந்து டாபிக் பார்த்திங்கன்னா, கொடுக்குற நபர் எப்படி இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி கரெக்டாக கட்டியிருக்கிறாரா, என்ன மாதிரி வேலையில் இருந்திருக்காரு, இல்லை எப்படி நிறுவனம் நடத்தியிருக்காரு, அவர் இது வரைக்கும் எப்படி கட்டியிருக்காருங்கிறத பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு நபர் தான். அடுத்தது அவருக்கு வரக்கூடிய வருமானம் இது வரைக்கும் எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குது, இந்த பணத்தை வாங்கினதுக்கப்புறம் அவருக்கு வரக்கூடிய வருமானத்தோட சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குது, இந்த பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு இது ரெண்டும் நடக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் அசட்டை பற்றியே அவங்க பார்ப்பாங்க. யாராவது உடனே வந்து எனக்கு அசெட் நிறையா இருக்குது அப்படின்னா உடனே கடன் கொடுத்துடவே மாட்டாங்க. வருமானம் நிறையா இருக்குது, வருமானத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னா மட்டும்தான் கடன் வாங்க முடியும், இல்லை முதலீட்டாளர்களை கொண்டு வர முடியும். கடன் முதலீட்டாளர்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இப்போ இந்த டாபிக் பேசுகிறதுனால சொல்கிறேன். கடன்கிறது திரும்ப கொடுக்க வேண்டிய விஷயம், முதலீடுங்கிறது உங்கள் கம்பெனியில் இன்னொரு பார்ட்னராக ஜாயின் பண்ணுறவங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு எப்போதும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. முதலீடுனா திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் லாபத்தையோ நஷ்டத்தையோ பங்கு அவங்க எடுத்துக்குவாங்க. லாபமாக இருந்தாலும் எடுத்துக்குவாங்க, நஷ்டமாக இருந்தாலும் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க 1 லட்சம் தடவை சிந்திப்பாங்க, ஃபுல்லாக டீட்டெயிலாக எடுத்து பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த பணத்தை கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வந்தோன்னா, இந்த கடனுக்கு வந்து இப்போ வந்து நமக்கு கடன் கொடுக்கக்கூடிய திரும்ப கட்டக்கூடிய சக்தி, ரீபேமெண்ட் எப்போ பண்ணுவோங்கிறது, 3வது அசட்டு. நிறைய டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அசட்டு நிறையா இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ஒரு 50 லட்சம் டேர்ன் ஓவர் பண்ணுறாரு ஒரு வருஷத்துக்கு. வந்து இப்போ ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்க வந்து 1 கோடி ரூபா அசெட் வச்சுருக்கிறாரு, 50 லட்ச ரூபா கடன் கேட்குறாரு. அவரோட டேர்ன் ஓவர் 1 கோடி ரூபா இருக்குது ஒரு வருஷத்துக்கு. ஒரு கோடி ரூபாங்கிறது ஒரு மாதத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 8 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறாரு. இது வந்து ஒரு மீடியமோட ஒரு ஸ்மால் கம்பெனிஸ்ன்னு வச்சுக்கலாம். ஈவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டை நடத்தினா கூட இந்த லெவலுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா அவரோட லாபம் வந்து ஒரு 10% இருக்குதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு அவரோட லாபம் 10 லட்ச ரூபா. இதுதான் அவரோட மார்ஜின். இது நெட் மார்ஜின். கிராஸ் மார்ஜின் பார்த்திங்கன்னா 15% வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு 15 லட்ச ரூபா வச்சுட்டா கூட. இப்போ இவர் வந்து 50 லட்ச ரூபா கடன் கேட்குறாரு அப்படின்னா, 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு மினிமம் 7.5 லட்ச ரூபா வட்டி கட்டி ஆகணும். 7.5 லட்ச ரூபா வட்டி கட்டி ஆகணும். இந்த 50 லட்சத்தை 10 வருஷமாக இல்லை 5 வருஷமாக பிரித்தா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா கட்டி ஆகணும். ஸோ இவருக்கு ஒரு வருஷத்துக்கு 17 லட்ச ரூபா பணம் தேவையாக இருக்கும். இந்த 5 வருஷம் ரீபேமெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண கேல்குலேஷன். இது வந்து நீங்கள் சொன்னதில் வந்து இந்த பர்சன்டேஜ் வேரி ஆகுது, இந்த மாதிரி மெத்தட் இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஒரு ஜென்ரல் கேல்குலேஷன். அப்படி பார்க்கும்போது ஒரு 17 லட்ச ரூபா இவருக்கு தேவையாக இருக்குது. 50 லட்ச ரூபா கடன் வேணும்னு நினைக்கிறவருக்கு 1 கோடி ரூபா அதை டேர்ன் ஓவர் பண்ணுற ஒருத்தருக்கு. ஸோ இப்போ இந்த 50 லட்ச ரூபா கடன் வாங்கினா கண்டிப்பாக இவரால் கட்டவே முடியாது. ஏன் கட்ட முடியாதுன்னிங்கன்னா, அவரோட டோட்டல் வருமானமே 15 லட்சம் தான், நெட் வருமானம் 10. ஸோ ஒரு வருஷத்துக்கு 7.5 லட்ச ரூபா அடிஷ்னலாக அவர் கையை விட்டு போகும். அவரோட பிரின்சிபலே அதுலேருந்து கட்டியிருந்தா கூட கண்டிப்பாக அவர் கையிலேருந்து கேஷ் ஃப்ளோ போகுது. ஒரு 7.5 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு அவர் கம்மியாக கட்டுறாருன்னா 5 லட்ச ரூபா கேபிட்டல்லேருந்து கட்டுறாரு. இந்த வருஷம் இருக்கிற அவரோட 50 லட்ச ரூபா முதலீடு அடுத்த வருஷம் அவர்கிட்ட 45 லட்சம் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு 3 வருஷத்தில் இவர் பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவார். கடனை கட்ட முடியாது, இன்ட்ரெஸ்ட்டை கட்ட முடியாது, கொடுத்துருக்கிற நிறுவனங்கள் வந்து இவர் பேரில் ஆக்ஷன் எடுப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, என்ன கடனை கட்ட முடியுமோ அதுக்கு தக்க லோனை எடுத்துருக்கணும். ஸோ இப்போ எனக்கு வந்து இல்லை சார், எனக்கு கண்டிப்பாக இந்த பணம் வேணும், இதுக்கு வந்து ஏற்ற மாதிரியே நீங்கள் ஒரு வழியை சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா, இதுக்கு ஒரு சில கால்குலேஷன்ஸ் இருக்குது. இது எப்படி பண்ணலாங்கிறத இதுக்கு மேலே வர வாரங்களில் நான் உங்களுக்கு இன் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட நிறுவனத்துக்கு இந்த நம்ம சொன்ன பதிலேருந்து ஒரு சில விஷயங்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லபடியாக நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கைக்கும் அவை பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் நமக்கான என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். துக்க நிலையை எப்படி மாற்றுவது, துக்க நோய்க்கு சிகிச்சை, துக்கம் அப்படிங்கிற மனநிலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். துக்கங்கிறது ஒரு உணர்ச்சி இல்லையா? அந்த உணர்ச்சியை எப்படி சரி செய்கிறது? ஒருத்தர் இதுவாக மனம் சோர்ந்துருக்காரு, அவர்கிட்ட போய் ஏன் இப்படி இருக்கீங்க, நல்லா இருங்களேன் அப்படின்னு சொல்கிறது மூலமாக அவர் சரியாயிட மாட்டார். கோவம் தான் வரும் அவருக்கு, சிறுசிறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அறிவுரை பயங்கரமாக பண்ணுறீங்க, கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவார். அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, உணர்ச்சியை நேரடியாக சந்திக்காமல் சிந்தனை, செயல் இது ரெண்டையும் மாற்றும் பொழுது உணர்வுகள் மாறும் அப்படிங்கிறத உளவியலில் கண்டுபிடிச்சாங்க. பெக் அப்படின்னு ஒருத்தர், ஆரோன் பெக் அப்படின்னு, அவர் இதை பற்றி நிறையா பண்ணியிருக்காரு. அவர் தான் ஆரம்பத்தில் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு பேர் இதுக்கு. அதாவது நம்மளுடைய எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றுவதன் மூலமாக துக்க நிலையை மாற்ற முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சார். எண்ணங்களை மாற்றணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிந்தனை திரிவுகள்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் பேர் இதுக்கு. நம்ம அடிப்படை சிந்தனையிலே சில விஷயங்கள் தவறு இருக்குது. அது நம்ம சொல்லும் பொழுது என்னென்னா, வாய் மொழியில் அது இன்னமும் தாக்கம் ஏற்படுத்தும். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏற்பட்ட இது வந்து யாருக்கும் ஏற்பட்டதில்லை, அந்த அளவுக்கு தோல்வி, நம்ம இதுவே ஒரு ராசியே அப்படி தான், நம்ம போனால் ஒன்றுமே சரியாக நடக்காது, நமக்கு எதுதான் நல்லா நடந்தது, நம்மளோட தலையெழுத்து அப்படி. இதெல்லாம் வந்து சிந்தனையின் வழிபாடுகள். நம்ம போய் என்னென்னா, நமக்கு வேணுங்கிற பஸ்ஸு மட்டும் வராதுங்க, மற்ற எல்லா பஸ்ஸும் வரும். நம்ம கை வச்சாலே அப்படி தான், நம்ம ராசி தெரிஞ்சது. என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் தன்னை பற்றி அவருக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்ல மதிப்பீடுகள். இப்போ இதன் மூலமாக தான் அவர் தன்னையும் உறவுகளையும் செயல்களையும் சுற்றி உலகத்தையும் பார்க்குறாரு. அப்போது அவர் இது எல்லாத்தின் என்னது காரணமாக அடையக்கூடிய விளைவுகளை மாற்றணும்னா அதுக்கு வித்தாக இருக்கக்கூடிய எண்ணத்தை மாற்றணும் இல்லையா? இது இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே கொஞ்ச நாளில் கற்றல் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தீர்மானமான எண்ணங்களை கொடுக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்தவர்கள் நிறைய பேர் தீர்மானமான எண்ணங்கள் அதிகமாக வச்சுருப்பாங்க. எனக்கு கேட்டால் இது இப்படி தான் அப்படின்னு. ஆனால் அது அடிக்கடி உண்மையான கற்றல் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அதை விவாதித்து கொண்டே பரிசீலித்து கொண்டே இருக்கணும். அதுதான் அசம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், யூகங்கள் தான். கல்வியே ஒரு யூகம் தான். விஞ்ஞானமே இந்த வருஷம் ஒன்று சொல்லுது, 10 வருஷம் கழிச்சு வேறு ஒன்று சொல்லுது. அப்போ இது இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னமும் இதில் தான் காட்டில் தான் இருந்திருப்போம் நம்ம இல்லையா? நம்மளும் வனவிலங்களாக இருந்திருப்போம். அப்போ தொடர்ந்து நம்மளுடைய யூகங்களை என்ன பண்ணுறோம், அடிக்கடி கேள்வி கேட்டு மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஆனால் வாழ்க்கையில், சொந்த வாழ்க்கையில் சின்ன வயசில் பிடிச்ச சில விஷயங்களை அப்படியே பிடிச்சிக்கிறோம் நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால. ஸோ இதை நீங்கள் மாற்றினாலே போதும், துக்க நிலை மாறும். உதாரணத்துக்கு ஒருத்தர் நினச்சிறாரு, எனக்கு இது கல்யாணம்னா இப்படிப்பட்ட மனைவி தான் வரணும், அந்த 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 மனைவி கிட்ட நான் என்னென்னலாம் எதிர்பார்க்குறேன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்காரு. இப்போ என்னது, கல்யாணம் ஆகி யாரோ ஒருத்தவங்க மனைவியாக வர்றாங்க. இப்போ அவர் யாரை பார்க்குறாருன்னா, அந்த பெண்ணை பார்க்கல, செக் பண்ணுறார் லிஸ்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு. அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னோட செக்லிஸ்ட்டில் உட்காந்து பார்க்குறப்போ அந்த பெண் கண்டிப்பாக தேரவே முடியாது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, யாரை குறை சொல்கிறார், பெண்ணை குறை சொல்லுவார். நீ இதை செய்யலை, நீ இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படின்னு. இது யாருடைய தவறு? எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்கிட்டது யார்? அந்த இதுவும் எதிர்பார்ப்புகள் நியாயமானதா அப்படின்னு கேள்வி கேட்குறோமா? அதே மாதிரியான எதிர்பார்ப்புகள்
அவங்களுக்கும் எதிராளிக்கும் இருக்கும் இல்லையா? அவங்க அப்படி ஒரு லிஸ்ட்டை வச்சா என்ன ஆகும்? அதுதான் ஆகுது. பல இடங்களில் கல்யாணங்களில், திருமணங்களில் மிகப்பெரிய பிரச்சனை வருவதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் 2 செக்லிஸ்ட் கையில் வச்சுருக்காங்க. இவன் வந்து எங்கள் அம்மா மாதிரி இல்லை, இவன் வந்து அம்மா மாதிரியே இருக்கணும், எனக்கு இதெல்லாம் செய்யணும், இப்படி தான் நடந்துக்கணும், ஒரு பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அந்த பக்கம். அந்த பக்கம் இன்னொரு லிஸ்ட்டு, ஒரு ஆம்பளைன்னா இப்படி தான் இருக்கணும், எங்களோட குடும்பத்திலலாம் இப்படி தான், நான் பார்த்த வரைக்கும் இப்படி இருந்தால் தான் கரெக்டு, இதெல்லாம் அவன் கண்டிப்பாக பண்ணவே கூடாது, இதை அவன் வந்து எனக்காக பண்ணணும், இப்படி ஒரு லிஸ்ட்டு. இப்போ யாரும் ஆக்சுவலாக நேரடியாக இதுவாக மோதிக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த லிஸ்ட்டும் அந்த லிஸ்ட்டும் மோதிக்குது. அதுதான் உண்மை. எதிர்பார்ப்புகள் அதிகமாக நெருக்கடிகள் அதிகமாகிட்டுருக்கும். இன்றைக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டால், மனிதர்கள் மட்டும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள்லையும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு, ஒரு சாப்பிட்ணுன்னா நேரடியாக ஒரு சாய்ஸ் கிடையாது, ஒரு 1000 சாய்ஸ் இருக்குது. வீட்டில் சமைச்சு சாப்பிட்லாம், வெளியில் போய் சாப்பிட்லாம், வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நிறைய என்னென்னமோ இருக்குது. எந்த வேலைக்கு வேணால் சாப்பிட்லாம், எந்த உணவு வேணால் சாப்பிட்லாங்கிறப்போ, ஒரு சாப்பிட்ணும், இன்றைக்கி வீட்டில் சமைக்கல சாப்பிட்ணுன்னா அது ஒரு பெரிய ஒரு மன போராட்டமாக இருக்குது பல பேருக்கு. என்ன பிரச்சனைனா, பணம் இருக்குது, வெளியில் போக முடியும், சாய்ஸஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்க சாய்ஸஸ்னால் அவங்களால சட்டுன்னு இன்றைக்கி வந்து இதுதான் வேணுங்கிறத சொல்ல முடியறதில்ல. இன்றைக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவு துக்கம் வருவதற்கு காரணம் நம்முடைய சிந்தனைகள் தான். சிந்தனைகளும் பெருகி போச்சு. குப்பை மாதிரி பல விஷயங்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஏகப்பட்ட சிந்தனைகள், நம்ம செக்லிஸ்ட் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. நம்ம தொடர்ந்து சுற்றி இருக்கவங்க வேறு இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இது கூட நீ படிக்கலையா, இந்த மார்க் வாங்கலையா, இவ்வளோ கூட சம்பாதிக்கலையா, இந்த கார் உனக்கு இல்லையா, இப்படி ஒரு வீடு இல்லையா, இப்படி கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க சுற்றி இருக்கிற சமூகம். அப்போ என்ன பண்ணுறான் இவனுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த ஓட்டத்தின் காரணமாக தான் இத்தனை துக்கமும், இந்த அளவுக்கு துக்கமும். திரும்பவும் சொல்கிறேன், எதுவுமே இல்லாமல் சாலையோரத்தில் இருப்பவர்கள் நம்பிக்கையாக உயிரோடு இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாவற்றையும் நான் சொல்கிறது முக்கியமான விஷயம் என்ன, பொருளாதார ரீதி எல்லாவற்றையும் வச்சுட்டு வாழ முடியாமல் தற்கொலை பண்ணவும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? முக்கியமான விஷயம், ஆதாரமான விஷயம் நம்பிக்கை. இது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த பெண் இல்லாட்டி வாழ்க்கையே இல்லை, இந்த டிகிரி படிக்காட்டி வாழ்க்கையே இல்லை, இந்த வேலை போச்சுன்னா வாழ்க்கையே போச்சு, இப்படி எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையை ஏதோ ஒரு கண்டிஷனாக பார்க்குறோம், கட்டாயத்தோடு பார்க்குறோம். இது இல்லாட்டி நம்ம இல்லைன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் எல்லாம் கடந்து போயும் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற உண்மையை அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. நேர்மாறாக பரப்பிக்கிட்டு இருக்கோம். மேத்ஸ் இல்லைன்னா அவ்வளோதான், கணக்கு போட முடியல, ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த ப்ரொஃபஷனல் காலேஜ் இல்லாட்டி உனக்கு ஒன்றுமே கிடையாது, இந்த பணம்லாம் ஒரு சம்பளமாக, இதை வச்சு கல்யாணம் கூட பண்ண முடியாது, ஒரு வீடு கூட கிடையாது உனக்கு. இன்றைக்கி எல்லாருமே சீக்கிரமாக எல்லாத்தையுமே செய்யணுங்கிற கட்டாயத்தை கொடுத்தது யார்? அவங்க எண்ணங்கள் தான் சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தில். அப்போது சமூகம் நமக்கு போடும் தீனிமாய் தொடர்ந்து திணித்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை தேர்வு செய்து வடிகட்டி எண்ணங்களாக வடிவமைக்க வேண்டிய வேலை நம்மக்கிட்ட இருக்குது. எந்த எண்ணத்தை வளர்த்துக்கணும், எந்த எண்ணம் தேவையில்லை, எந்த எண்ணம் ஆரோக்கியமானது, எந்த எண்ணத்தை யார் எதனால் நமக்கு வந்து திணிக்கிறாங்க. அப்போது எண்ணங்களை முழுமையாக உள்நோக்கி பார்த்து அதை ஒரு ஆரோக்கியமாக வைத்திருந்தால் கண்டிப்பாக துக்க நிலையிலேருந்து மீள முடியும். எது போனாலும் இருக்குங்க, நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் துக்கம் கிட்ட வராது. நம்பிக்கை போயிடுச்சுன்னா எல்லா பிரச்சனையும் வரும். நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க.